ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகின்றார்கள். பாவ மன்னிப்பு கோருவதிலேயே மிக தலையாய பிரார்த்தனை என்ற ஒரு பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இந்த பிரார்த்தனையை எவர் ஒருவர் காலை நேரத்திலே ஓதி அன்றைய தினம் அவருக்கு மரணம் ஏற்படுமேயானால் அவர் சொர்க்கவாசி. எவர் ஒருவர் இந்த பிரார்த்தனையை மாலை நேரத்திலே ஓதி அவர் அன்றைய தினம் மரணிப்பாரேயானால் அவர் சொர்க்கவாசி என்று ஒரு பிரார்த்தனையை சொல்லி, இந்த பிரார்த்தனையை நீ கேட்டுட்டு அன்றைய தினம் உனக்கு மௌத் வந்துருச்சுன்னா நீ சொர்க்கவாசி என்று நான் நற்சான்று பகர்கின்றேன், நான் நற்செய்தி சொல்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எத்தனை பேருக்கு அந்த பிரார்த்தனை தெரியும்? நம்மள பல பேருக்கு தெரியாது. அந்த பிரார்த்தனை தெரிந்தாலும் பல பேர் ஓதுவது இல்லை. இதுதான் நம்மளுடைய நிலைமையாக இருக்கின்றது. என்ன அந்த பிரார்த்தனை? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابو لك بنعمتك علي وابو لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹும்ம அன்த ரப்பி, எங்களுடைய இறைவா நீதான் எங்களுடைய ரப்பு. லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஹலக்தனி, நீ என்னை படைத்திருக்கின்றாய், நீதான் என்னை படைத்தாய். வான அப்துக்க, நான் உனது அடிமை. வான அலா அஹ்திக்க வஅஹ்திக்க மஸ்ததாது, நான் உனக்கு அளித்த உடன்படிக்கையின்படியும் உனக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்ற அளவு நான் நடக்கின்றேன். அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்த பாவங்களை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அபூலக பிநிஅமதிக அலைய வ அபூலக பிதம்பி, எங்களுடைய இறைவா நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவங்களோடும் நான் உன் பக்கம் மீண்டு விட்டேன். ஃபக்ஃபிர்லி, நீ என்னை மன்னித்து விடு. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை! இந்த பிரார்த்தனையை உள்ளம் உருகி ஒவ்வொரு நாளும் ஒருவன் கேட்பானேயானால் அவன் பாவம் செய்வதற்கு அவனுக்கு தூண்டுமா? அவன் ஒரு பாவத்தை வீம்புக்குன்னு செய்வானா? ஒவ்வொரு நாளும் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அல்லாஹ்விடத்திலே நாம் வழங்குவோமேயானால், யா அல்லாஹ் நீதானே எஜமானன், நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னை என்னால முடிஞ்ச அளவு உனக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கின்றேன், என்னுடைய பாவத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். யா அல்லாஹ் உன்னுடைய அருளோடும் நான் செய்த பாவங்களோடும் உன்னிடம் நான் திரும்பி விட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு என்று அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைவோமேயானால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவனாக இருக்கின்றான்.